குருநாதால் சரணம். நாமேச மூர்த்திக்கு சரணம். குருநாதால் சரணம். நாமேச மூர்த்திக்கு சரணம். மாமாவோட பாதார விந்தங்களுக்கு சரணம். பேர் சுந்தரம்னு பேர். அந்த மாம்பழம் ராமநாமா வங்கிக்கு அந்த எழுத்து கைங்கரியம் பண்ணுறேன். மாமா ஆடியோ பேசுவார், அதை எழுதி குரூப்பில் அனுப்புவேன். அது கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் அதுலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் மாமா. ராமநாதபுரம் பேங்க்கில் அவர் ஆக்டிவிட்டி, அகண்டம் எங்கே நடக்கிறது, யாத்திரை எங்கே போடுது அப்போல கொடுப்பார். இந்த சத்சங்கத்தில் மாமா ஒரு வருஷம் அகண்டம் நடந்தது, 325 நாள். அதில் மாமா கலந்து கொண்டார். அதில் தான் மாமாவுக்கு எனக்கும் பழக்கமாச்சு. அதுலேருந்து அப்படியே பழக்கம் மாமாவோட யாத்திரையெல்லாம் போவேன், ராமநாதபுரம் பேங்க் யாத்திரை. அப்புறம் இந்த சன்னதி பிரதிஷ்டைக்கு நாங்கள் எல்லோரும் பிரதிஷ்டை பண்ணி வச்சோம். நாம நிகேதன் சன்னதி. அதுலேருந்து ரொம்ப பழக்கம் எனக்கு மாமா. மாமா 2023 மார்ச் மாதம் எனக்கு ஒரு பணி கொடுத்தேன். பணினா நான் ஒரு வாக்கியம் எழுதி அனுப்புவேன், அதுங்க எழுதி கொடுக்கணும், என்னால் எழுத முடியலன்னாரு. அது என்ன வாக்கியம்னு பார்த்தா கரெக்டாக புரியல எனக்கு. ஒரு வாக்கியம் மேலேருந்து ஆரம்பித்து கடைசி வரலாம் ஒரு வாக்கியம் வரும், அதுக்கு ஒரு மாதிரி அர்த்தம் வரும். அது பின்னாடியிலேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் படிக்கிறச்சே அதே வாக்கியம் வரும், ஆனால் அர்த்தம் மாறும். ஆனால் எல்லாமே ராமநாம மகிமை, ராமநாம தத்துவம் தான் உள்ளே இருக்கும். அதிலே ராம வாக்கியமும் வரும், சிலதில் சிவ வாக்கியம் வரும். அதுக்கு பேர் திருஞான சம்பந்தம்லாம் இப்போ பண்ணிக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நான் யாரோ சொல்லியிருக்கா. அது பேர் மாலை மாற்று பதிகம்னு மாமா வச்சுருக்கார். இந்த மாலை மாற்று பதிகத்தில் கிட்டத்தட்ட 340-350 வாக்கியங்கள் சொற்சொல்கள் இதுவரையிலும் பூர்த்தி ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வாரத்துக்கு 7 நாள்னா 5 அமுச்சுடுவார் மாமா. அதோடு நிற்காம அப்புறம் அந்த மார்ச் மாதமே இறைநாம ஜனனி ஈஸ்வரி ஈசானி அப்படிங்கிற ஒரு வாக்கியமும் அமைச்சார். அது கிட்டத்தட்ட ஒரு 4 லைன் 5 லைன் இருக்கும். கடைசி லைனில் இறைநாம ஜனனி ஈஸ்வரி ஈசானிங்கிற நிறைய ராம ரமணி நிலை திருவாணி அப்படிங்கிற வாக்கியத்தோட முடியும். அதுக்கப்புறம் நிறைய வாக்கியங்கள், ஒரு பெரிய வாக்கியம் நம்ம அன்றாடம் பேசுகிற வாக்கியமே எடுத்துப்போம். அதில் சிவாங்கிற நாமம் இருக்கும், இல்லை ராமங்கிற நாமம் இருக்கும், இல்லை ரெண்டும் சேர்ந்துமே இருக்கும். சிவராம வாக்கியங்கள் அது பார்த்தா 275 கிட்டத்தட்ட அமைச்சிருக்கார். அது சாதாரண நம்ம யூஸ்வலாக பேசுகிற வாக்கியமே இருக்கும், அது வித்தியாசமாக தெரியாது. ஆனால் அதிலே நம்மளை அறியாமல் சிவநாமம் சொல்லுவோம், ராமநாமம் சொல்லுவோங்கிற மாமா ஒரு அதுக்கு வியாக்கியானம் கொடுத்துருப்பார். தனியாக நம்ம ராமநாமம் ஜபம் பண்ணுறதுனா கூட இந்த வாக்கியத்தை சொன்னால் போகிறோம் அப்படிம்பார். அப்புறம் ராமநாம பிரம்மமயம், ராமநாம பிரம்மமயம் அப்படிங்கிற ஒரு பெரிய அது ஒரு பாட்டாத்மா அது ஒன்று அனுப்பிச்சிருந்தார். கடைசி ராயன்னு ராமநாம பிரம்மமயம் முடியும். அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை, அதெல்லாம் தெரியாது. ராமநாம பிரமமே மெய் அப்படின்னு ஒன்று அனுப்பிச்சிருந்தேன், அதுவும் பெரிய வாக்கியம். அதில் ராமநாம பிரமமே மெய்ங்கிற வாக்கியம் முடியும். இப்போ நாமேசன் சன்னதியே நமக்குற்ற நன்னதி அப்படிங்கிற இதில் 3 வாட்டி வராது. ராமேசன் சன்னதி நமக்குற்ற நன்னதி அப்படின்னு வரும், அது ஒன்று. அப்புறம் பஜகோவிந்தத்தை பற்றி மோகமுத்கரம் அதை பற்றி எழுதியிருக்கார். இது போல் அருமையான காரியங்கள்லாம் நிறைய செஞ்சுருக்கார். இந்த வார்த்தையெல்லாம் எப்படி வருதுன்னு மாமா தான் சொல்லணும். ஜென்ரலாக நம்மளோட அறிவுக்கு தோணி யாரும் இப்போ எழுதினதில்லை. இந்த மாலை மாற்று பதிகம் எழுதுறதுக்கே என்ன சொல்கிறார் மாமா, 6 மாதம் 1 வருஷம் பிரயத்தனப்பட்டா கூட ஒரு வாக்கியம் எழுதலாம் அப்படிங்கிற மாமா ஒரு இது ஸ்பீச்சை சொல்லியிருக்கார். அப்படி கிடைச்சா வாரத்துக்கு 5 வாக்கியம் ஒரு மாலை மாற்று பதிகத்தை பற்றி எழுதுறதுன்னு வச்சுங்களேன். அது சாதாரண காரியம் இல்லை, அது பெரிய மகானால் தான் முடியும். இந்த மகானோட சொரூபம் தான் மாமான்னு நினைக்கிறேன். நினைக்கிறது அதே தான், சாதாரணமாக வராது. மாமா இதெல்லாம் எப்படி மாமா இதெல்லாம் சாத்தியமாகுது உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லணும். ராம 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 ராம. यस्य स्मरण मात्रेण नाम भक्तिः प्रजायते तं नमामि यतिश्रेष्ठं बोधेन्द्रं जगतां गुरुं. रामजनन्यै जय, रामेशमूर्ति की जय.
நாமதேசிகமூர்த்திக்கு ஜெய். நாமபர சஜ்ஜனேபிய ஜெய். ராம 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 ராம. நம்ம சுந்தரம் பாகவதர் வந்திருக்கார். ராமநாம வங்கியில ரொம்ப அபாரமான அபூர்வமான கைங்கரியம்லாம் பண்ணிட்டு இருக்கார். நாமத்துல அபிருச்சியா இருக்கிறவர். அது எல்லாத்தையும் விட நம்ம குருநாதாள் இப்ப சமீபத்துல நம்மளுக்கு கொடுத்த கைங்கரியம் இந்த நாம பிரச்சாரம் அப்படிங்கிறது. எல்லாரையும் ராம 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 ராமன் சொல்லுனா எல்லாரும் சொல்லிடுவா. ஆனா சாதாரணமா யாராவது பேசினாலும் அந்த ராமநாமா எப்படி வரும்? அதுக்கு குருநாதாளே சித்தாந்தத்தை சொல்லியிருக்கார். அது மாதிரி நம்ம ஐயாவாளாகிய அந்த குருநாதாலும் அவளோட சரித்திரத்துல இருக்கு. சாதாரணமா பேசும்போது உன் கண்ணு சிவப்பா இருக்கே, உன் கண்ணு ஏன் சிவப்பா இருக்கு, உன் கண்ணு ஏன் ரெட்டா இருக்கு அப்படின்னு கேட்காம உன் கண்ணு ஏன் சிவந்திருக்குன்னு அதுல ஒரு சிவநாமம் வருது. ஆட்டுல சாப்பிடும் போது எனக்கு வடாம் போடு, வத்தல் போடு, கருடாம் போடுன்னு சொல்லாம அரிசி வடாம் போடு அப்படின்னு அதுல ஒரு சிவநாமம் வருது. உன் கண்ணு ஏன் செவந்திருக்கு அப்படி சிவநாமம் வருது அப்படின்னு ரெண்டு பேரும் சித்தாந்தத்துல சரித்திரத்துல அப்படி சொல்றான். நம்ம குருநாதாள் சித்தாந்தத்துல ராஜமகிஷின்னு சொல்றார். எல்லாரையும் அதாவது ராஜமகிஷி அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ராமநாமம் வருது. இது அஜாமிள உபாக்கியானத்துல சுகபிரம்ம சொல்றார் பரீட்சித்தை பார்த்து. சாங்கேத்தியம் பாரிகாசியம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா வைகுண்ட நாமகிரகணம் அசேஷாதகரம் விதுகு அப்படின்னு ஸ்லோகம். சாங்கேதமா சொல்றது. நம்ம பஜனை பண்ற வாழ்க்கெல்லாம் கூட ரொம்ப பரிச்சயமான வார்த்தை சாங்கேதம் வார்த்தை. 11வது அஷ்டபதி பாடுற வாழ்க்கை தெரியும். நாம சமேதம் கிருத்த சங்கேதம். சங்கேதமா சொல்றது, குறிப்பால சொல்லல. ராதே ராதேன்னு கூப்பிட வேண்டாமா, வாதயத்தே மிருது வேணும் அப்படின்னு சொல்ற. கிருஷ்ணன் ராதே அப்படின்னு ராதையை கூப்பிட்டா அதுக்கு ஒரு ராகம் வச்சிருப்பானா புல்லாங்குழல வாசிப்பான். வாதயத்தே மிருது வேணும் ஜெயதேவ சுவாமிகள் சொல்றாரு இல்லையா. அதுல சாங்கேதமா சொல்றது அப்படிங்கிறது குறிப்பால சொல்றது. அதாவது இப்ப ராம ராம ராமன்னு நம்ம டைரக்டா ராமநாம சொல்ல முடியாது, குறிப்பால சொல்றோம். வால்மீகி பகவான் என்ன பண்ணார், மராமரான்னு சொல்லிதானே அவருக்கு ராமராமன் வந்தது. அதை மனசுல வச்சு நம்ம குருநாத சித்தாந்தத்துல எல்லாருக்கும் ராமராமன் சொல்லுவாங்க. அவ ராஜாவோட பட்டத்து ராணி இப்படிலாம் சொல்றதுக்குள்ள ராஜமகிஷி சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா அந்த நாட்டுல பெரிய பஞ்சம் வந்துதான். அதுக்கு என்ன நம்மளுக்கு பெரிய அதுல இருந்து நம்மளுக்கு விமோசனம் கிடைக்கும்னு எல்லாரும் மக்கள்லாம் கேட்டப்ப அப்ப சொன்னாராம் அந்த அரண்மனையில பெரிய புரோகிதரா இருந்தவர். அப்படி கூப்பிட்டாக்க அவர் ராமநாம மகிமையும் தெரிஞ்சவரா சொல்றார் நம்ம குருநாதர். அல்ல ராஜமகிஷி ராஜமகிஷின்னு சொன்னாக்க அது ஒரு ராமநாமம் கிடைக்கிறது அப்படின்னு அதை வச்சு சொல்றார். சாங்கேதமா சொல்றது ராஜமகிஷி நான் அதை மனசுல வச்சுதான் சொல்றேன். இப்போ ஒண்ணும் இல்லை, நம்ம சாதாரணமா விக்கட்ட கவி அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தை விக்கட்ட கவி திருப்பி படிக்கும்போது விக்கட்ட கவி தான் வரும். இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம், வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துல படிக்கும்போது அது வார்த்தையே திருப்பி வரும். அர்த்தம் மாறாது, அர்த்தமும் மாறாது, வார்த்தையே மாறாது. ஆனா இந்த மாலை மாத்திர ஒரு பதிகத்துல என்ன விசேஷம் கேட்டாக்க வார்த்தை அதேதான், ஆனா அர்த்தம் மாறும். இப்ப ஒண்ணும் இல்லை, சிவ திரு அப்படின்னு 4 வார்த்தை இருக்கு. சிவ திரு அதை திருப்பி படிக்கும்போது ருதிவசின்னு இருக்கு. ருதிவசின்னு அதுல அர்த்தம் இருக்கா, அது திருப்பி படிக்கும்போது. ஆனா இன்னும் ஏதாவது வார்த்தை சேர்த்தா அது அர்த்தம் ஸ்புரிக்கும் இல்லையா. அப்ப என்ன பண்ணணும்னாக்க அந்த நடுவுல ஒரு வார்த்தையோ 2 வார்த்தையோ ஒரு வார்த்தை சேர்த்தா கூட அந்த வாக்கியம் பூர்த்தி ஆகும். ஒண்ணுமில்லை, சிவ தீரு நடுவுல கேன்னு ஒரு வார்த்தை சேர்த்தா போறோம். அதுதான் நம்ம மாமா கிட்ட சொல்லும் போதும் சென்டர் பாயிண்ட். மாலை மாத்திர ஒரு வரி பதிகத்துல அது பூச்செண்டுன்னு சொல்லுவோம். இப்ப மாலை 2 பக்கமும் கட்டா நடுவுல ஒரு பூச்செண்டு தொங்க விடுறோம் இல்லையா. இப்ப மேலேருந்து சிவ தீரு அப்படின்னு மேலேருந்து கீழே எழுதின்னு வரும். திருப்பி இங்க ரூதி வசி அப்படின்னு இருக்கு. அந்த க அப்படிங்கிற வார்த்தை நடுவில் போனா சிவ தீரு கருதி வசி வாக்கியம் பூர்த்தி ஆகுது இல்லையா. சிவ தீரு கருதி வசி அந்த க மட்டும் நடுவில் இருக்கு. அது மாலையில அந்த நடுவுல அந்த கொத்தா தொங்குற பூ மாதிரி க ஆயிடும். இல்ல மாலை மாத்திர பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம மகாபெரிவா ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்கா இதை பத்தி. சிவ திரு கருதி வசி எவ்வளோ அழகா இருக்கு. அந்த க மட்டும் நடுவில் சேர்த்த போறோம். அந்த க ஒரு தடவை தான், அது ரிப்பீட் ஆகாது. அந்த இங்க சிவ தீருன்னு இருக்கு, இங்க
ருதி வசின்னு இருக்கு, கருதி வசி. சிவ திரு அந்த க நடுவுல போனதுனால கருதி வசி. அந்த 4 வார்த்தை இங்கே தான் இருக்கு, ஆனா அர்த்தம் மாறுறதும் சிவ திரு கருதி வசி அப்படி. இதுதான் மாலை மாத்திரம் பெரிய இது ஒன்றும் கம்பசூத்திரம் இல்லை. அதில் என்ன அதான் பண்ண முடியும், அதுல ருச்சி வர்றதை பொறுத்து இருக்கு எல்லாம். அவன் அதான் பண்ண முடியும் நன்னா. அதுக்கு தமிழ்ல ரொம்ப பெரிய புலமை வேணும் அப்படின்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கட்டுறது கைமண் அளவுன்னு அப்படின்னு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு குருநாதால் கிருபை இருந்தாக்க எல்லாம் தானே நடக்கும். அவர் சொல்லிட்டார் சொப்பனத்துல, அதனால வருதுல அது தானே வர ஆரம்பிச்சு. அதுக்காக எந்த பிரயத்தனமும் எதுக்காகவும் புஸ்தகத்தெல்லாம் பார்க்கல. இப்ப பார்க்குற நம்ம நிலைமையிலையும் இல்லை, அந்த மாதிரி இல்லை. அது பாட்டுக்கும் வந்துட்டே இருந்தது. அதை எப்படி எழுத முடியும் தான் நம்ம சுந்தர பாகவதர் மாமா ரொம்ப சகாயம் பண்ணிட்டு இருக்காரு. அதுலதான் இப்ப நம்ம எல்லாரையும் அதை வாய்ஸ் மெசேஜா அனுப்பிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது ஒரு மகத்தான காரியம். அதை தவிர இப்ப நாமேசன் சந்நிதியை நமக்குற்ற நன்னிதின்னு, நாமேசன் இங்க சந்நிதி ஏற்பட்ட அப்புறம் இந்த வருஷம் சிவராத்திரி வைபவத்திலேருந்து அவர் இங்க வந்துட்டார். அவர் இங்க வந்து இருக்கிறதா அது மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்தார், சொப்ன அனுபவத்தை. அதுல இருந்து இருக்கார். அவரோட சந்நிதியில தான் எல்லாமே பூர்த்தி பண்ணி அங்க இருந்தா மாமாவுக்கு வாய்ஸ் மெசேஜா அனுப்பின்னு இருக்கேன். அப்படி ஒரு வைபவம் நடந்துட்டு இருக்கு எல்லாம். இது எல்லாம் என்ன காரணம்னா எல்லாம் குருநாதாளோட சங்கல்பம், அனுகிரகம். அவரோட அனுகிரகத்துல தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கல, இப்படிலாம் நடக்க போறதுன்னு நினைச்சு கூட பார்க்கல. எல்லாம் அவரோட சங்கல்பம். அதனாலதான் நாமேஸ்வரன் சன்னிதியில இது நடந்திருக்கு. அதனால நாமேஸ்வரன் சன்னிதியா நமக்குற்ற நன்னிதி. அப்படி நாமேஸ்வரன் சன்னிதி வேற எதுக்கும் என்ன அனுமதிக்கிறதும் கிடையாது, இதுக்காகவே வச்சிருக்க. குருநாதர் சொன்ன போது இந்த மாதிரி சரீர அவஸ்தை வரும்போது உனக்கு ராமநாமத்துக்காக கொஞ்சம் பார்வை இருக்கும், நீ ராமநாமத்துல மட்டுமே ஈடுபட்டு அப்படின்னு சொல்லவும் சொல்லிவிட்டார். அதுல வேற எதுவும் பண்ணல, வேற எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற அது ரெண்டுமே எனக்கு இல்லை. பகவான் கீதையில சொல்ற மாதிரி, கீதால தானே சொல்றார், நம்ம பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷு லோகேஷு கிஞ்சனா நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்தையே வச்ச கர்மணின் நானவாப்தம் அவாப்தவியம். அதாவது ஒன்று அடையணும், இதை நம்ம செஞ்சு ஆகணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டு அது மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி அவஸ்தையில தான் இப்போ இருந்துட்டு இருக்கோம். அதனால இப்படி ஒரு வைபவத்தில் நம்ம சுந்தர பாகவதர் மாமா வந்து கலந்துட்டு தன்னோட அனுபவம் எல்லாத்தையும் பகிர்ந்துட்டு இருக்கார். ரொம்ப பரம சகாயம் பண்றவர். இதுல ருச்சி ரொம்ப அபிருச்சி இருக்கிறவர். இப்ப நம்ம சிவநாமம் ராமநாமம் வரா மாதிரி பதெல்லாம் சொன்னாலும் அது சம்ஸ்கிருதத்துல சிவ நாமத்தை சிவன்னு சம்ஸ்கிருதத்துல எழுத முடியும், தமிழ்ல அது எழுத முடியாது. அப்படிங்கிறதுனால அதை எப்படி எழுதணுமோ அதெல்லாம் டைப் பண்ணி எனக்காக கண்ணில் தெரியணுங்கிறதுனால இன்னும் பெரிய எழுத்தா, அதாவது போல்டு லெட்டர்ல எழுதி அது மாதிரி ஒரு பெரிய சகாயம் பண்ணிட்டு இருக்கார். அதனால அவசியம் அவரை இந்த நிகழ்ச்சியில நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சொன்னதும் அவராம வந்து கலந்துட்டு இருக்கார். இது ஒரு பெரிய விஷயம். குருநாதாளுக்கு தெரியும் யாரார எது எதுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும். அதனால அவரோட சங்கல்பத்துல தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட வைபவம் இன்னைக்கு. 5-6 வார்த்தை படிச்சு காமிக்கிறேன். சிவராம ராமநாமம் ஒரு முடிய ஒரு 5-6 வார்த்தை படிச்சு காமிக்கிறேன்.